Dear students, in this class, we are going to discuss about capital letters. என்ன பார்க்க போகிறோம்னா capital letters பார்க்க போகிறோம். Capital letters எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஓகே, the first word of a sentence always begins with a capital letter. ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வேர்டு எதில் இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் எக்ஸாக்ட் நேம்ஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் எக்ஸாக்ட் நேம்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ கேபிட்டல் லெட்டர். ஃபஸ்ட்டு லெட்டர் எக்ஸாக்ட் நேம்ஸ் என்னென்னா, இப்போ உங்களுடைய பேர் எடுத்துங்களேன், உங்களுடைய பேருடைய ஃபஸ்ட் லெட்டர் எதில் எழுதுவீங்க? கேபிட்டல் லெட்டரில் எழுதுவீங்க. அதுதான் எக்ஸாக்ட் நேம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸோடைய ஃபஸ்ட்டு வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல். அதே மாதிரி எக்ஸாக்ட் நேம் உங்களுடைய பேராக இருக்குது, ஒரு ஊர் பேராக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. We have examples. My name is Raju. My sister's name is Pavi. My name is Raju. My first letter capital. Okay, first word of a sentence. Okay, first word of a sentence பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸோடைய ஃபஸ்ட்டு வேர்டு என்ன? மை. மையில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் என்ன? எம். அது எதில் இருக்குன்னு பாருங்கள், கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. நேம் இஸ் ராஜு. ராஜு அப்படிங்கிறது எக்ஸாக்ட் நேம்ஸ். கரெக்டாக ஒருத்தருடைய பேரை சொன்னால் அதுதான் எக்ஸாக்ட் நேம்ஸ். இங்கே யாருடைய பேர்? ராஜு அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், கேபிட்டல் ஆர் கேபிட்டலில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு, மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் பவி. சென்டென்ஸோடைய ஃபஸ்ட்டு வேர்டு மை, அதில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எம் கேபிட்டலில் இருக்குது பாருங்கள். சிஸ்டர்ஸ் நேம் இஸ் பவி. பவி எக்ஸாக்ட் நேம்ஸ். கரெக்டாக ஒருத்தவங்களை மட்டுமே சொல்கிறாங்க எக்ஸாக்ட் நேம்ஸ். அப்படி சொன்னால் அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். அதான் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட், வி ஆல்சோ யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் டு பிகின் த நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், லாங்குவேஜஸ், பிளேசஸ் அண்டு ஃபெஸ்டிவல்ஸ். நம்ம வேறு எதுக்கு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டேஸ் நாட்கள், ஓகேவா, நாட்கள் வந்துச்சு அப்படின்னா, மந்த் மாதங்கள் வந்துச்சுன்னா, லாங்குவேஜஸ் மொழிகள் நம்ம பேசக்கூடிய மொழிகள் வந்ததுன்னா, பிளேசஸ் இடத்த குறிச்சதுன்னா, அண்டு ஃபெஸ்டிவல் நம்மளாம் ஜாலியாக இருப்போம் இல்லையா, ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன், அந்த ஃபெஸ்டிவல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் எதில் இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். சரிங்களா, அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்துங்க டே. டேவில் பாருங்கள், சண்டே, மண்டே. சண்டேவுக்கு எஸ் கேபிட்டல், மண்டேவுக்கு எம் கேபிட்டல். நெக்ஸ்ட் பாருங்கள், மந்த், ஜான்வரி, ஃபிப்ரவரி, ஜே கேபிட்டல், எஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங்குவேஜ் மொழி, தமிழ், இங்கிலீஷ், டி கேபிட்டலில் இருக்குது, இங்கிலீஷில் இ கேபிட்டலில் இருக்குது பாருங்கள். அப்போது டே, மந்த்து, லாங்குவேஜ் இதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதில் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எதில் இருக்குன்னு பாருங்கள், கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளேஸ். பிளேஸ் இடத்த குறிக்கிறது, டெல்லி. ஸோ டெல்லி டி பாருங்கள் கேபிட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெங்களூர். பெங்களூரில் ஒரு இடம் இல்லையா, அது ஒரு பிளேஸ். அப்போ பி பாருங்கள் கேபிட்டலில் இருக்குது. இப்போ ஒரு பிளேஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணணும்? we have to use capital letter. Next, the final one, festival, பண்டிகைகள். We have seen here Diwali, Christmas. Diwali எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியாக இருப்போம் இல்லையா, அந்த தீபாவளிக்கும் பாருங்கள் டி ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஸோ கிறிஸ்மஸ் இதுக்கும் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கேக்கெலாம் கட் பண்ணுவாங்க பாரு, அதான் கிறிஸ்மஸ், சி கேபிட்டல். ஸோ ஒரு பிளேஸ் வந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி, இப்போ ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம, டே நாட்கள் வந்துச்சு அப்படின்னாலும் சண்டே, மண்டே எஸ் கேபிட்டல், எம் கேபிட்டல்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மந்த்து, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் மொழி,
அதுக்கப்புறம் இப்போ பிளேஸ், ஃபெஸ்டிவல். ஒரு இடத்த குறித்தாலும் பண்டிகைகளை குறித்தாலும் ஃபஸ்ட் லெட்டர் எதில் வரணும்? கேபிட்டலில் வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.